அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடமையை சரியாக செய்துவிட்டு உரிமைகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து அல்லது இழந்துவிடக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆமாங்க, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக இருந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்திருவீர்கள். ஆனால் உரிமைகள் பல இடங்களில் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் நிராகரிக்கப்படுவீர்கள். அப்படிதாங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேலும் பொருளாதார பிரச்சனை சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையை சரி செய்து உங்களை மீண்டும் உயர எழுச்சி பெற வைக்கக்கூடிய சனிவனுடைய வக்ர பயிற்சி நடைபெறப் போகுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் இந்த பயிற்சியினுடைய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலன்களாக பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் அதுவும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா அது ராகு பகவான். அந்த ராகு பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு 10ஆம் இட மீனத்தில் இருக்கிறார். சனிவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் இட கும்ப ராசியில் ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார். ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் அதிகார். வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும். சனிவான் தன்னுடைய இயல்பான குணங்களை விட்டு மாறுவார். சனி பகவானால் நடக்க வேண்டிய கெடுபலன் நடக்காமல் இருக்கும். இப்போது அவர் வக்ரம் அடைஞ்சு வரும்போது சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். ஸோ சதய நட்சத்திரத்தில் முழுவதுமாக இவர் வக்ரகதியாக இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை. சதய நட்சத்திரமும் உங்களுடைய நட்சத்திராதிபதினா ராகு பகவானுடைய நட்சத்திரம்தான். அந்த ராகு 10ல் இருக்கிறார். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக நட்சத்திர தொடர்புகள் ஏற்பட்டு அதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய நல்லது நடக்கப்போது. அது குறிப்பிட்டு உறவுகள் வழியில் நன்மை நடைபெறும். ஏன்னா சதய நட்சத்திரம், திருவாதிரை மற்றும் சுவாதி இது எல்லாமே ராகுபவனுக்கு நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தில் சனிவான் வக்ரம் அடைகிறதுனால உறவுகள் வழியில் ஏற்பட்ட பிரிவுகள் மறையும். அப்போது திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த கணவன் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத உரிமைகளும் சொத்து பங்குகளும் வரவுகளும் கிடைக்கும். வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும். 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் ராகுபவன் அமைந்திருப்பதனால வேலை சரியான விதத்தில் அமைந்துவிடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, ஒரு பதவி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ரீதியான ஒரு போட்டிகள் விலகி தொழில் ரீதியான ஒரு நன்மையும் கிடைக்கும். மேலும் தகவல் தொடர்புத்துறை, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை, போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் இவை அனைத்திலும் உங்களுக்கு புதிய ஒரு மாற்றமும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைமை பொறுப்பும் சூப்பர்வைசர் தாண்டி நீங்கள் மேனேஜர் அப்படின்ற உயர்ந்த கட்ட அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். சமூக சேவை அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்களில் தலைமை பதவி கிடைக்கும். ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில் தொடர்புகள், ஒரு காருக்கு, டூ வீலருக்கு, வண்டி வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, பேங்கில் இல்லை ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக நடக்கும். மேலும் இந்த இடத்துல பெண் குழந்தை வாரிசு கிடைப்பதற்கு யுகம் உண்டு. ஆல்ரெடி பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து வச்சு நன்மை பெறுவீர்கள். பூர்வீக சொத்து, குறிப்பாக தாத்தா வழி சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு நல்ல விதத்தில் உங்களோட கைகளுக்கு வந்து சேரும். சில பேர்த்துக்கு அரசியல் பதவிகளும் தொடர்புகளும் ஏற்படலாம். மேலும் இந்த 9ஆம் வீட்டில் சனிவான் வக்ரம் அடைகிறதுனால அவருடைய பார்வை பலன் அனைத்துமே மாறுது. அதனால் சனியோடைய 3ஆம் பார்வை உங்களுடைய மிதனத்துக்கு 11ஆம் வீட்டில் பதிஞ்சது. இப்போது அந்த சனி பார்வை குறையதுனால வரவேண்டிய பணம் வந்து சேரும். 7ஆம் பார்வை சிம்மராசியை பார்த்தாரு, அது உங்களுடைய மிதனத்திற்கு 3ஆம் வீடாக அமைகிறது. புதிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் உண்டு. பல வருஷமாக முயற்சி பண்ணி தோற்று போன நீங்கள் இனி முயற்சி பண்ணாமலே சில காரியங்கள் தானாக உங்களுக்கு கைகூடும். அரசு வழிகளில் சில நன்மைகள் நடக்கும். அடுத்து இந்த சனியோடைய 10ஆம் பார்வை விருச்சிகத்தில் பதிஞ்சது. இப்போ சனி பார்வை அதுவும் வக்ரமாக இருக்கிறனால மாறுது. அதனால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த விருச்சிகம் என்பது 6ஆம் வீடாக அமைகிறது. வேலை, அந்த வேலையில் இருந்த பாரம், பணிச்சுமை, வேலையில் இருந்த தொந்தரவுகள், இடைஞ்சலாக இருந்தவர்கள், சூழ்ச்சி பண்ணினவர்கள், அந்த நபர்கள் விலகுவார்கள் அல்லது அவர்கள் தோல்வி பெறுவார்கள். அதனால் உங்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதி, நிரந்தரமான ஒரு சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்படும். அதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் சனிவானுடைய வக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்குது. உரிமைகளும் கிடைத்து உறவுகளும் கிடைத்து அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையும் சரிவிலிருந்து மீண்டு வரும் நிச்சயமான முறையில். அதனால் பணவரவு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பாசமான உறவுகளும் வரும். அப்போ பணமும் கிடைத்து பாச உறவுகளும் கிடைக்கும். இந்த ஒரு இடத்துல மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் முயற்சி உழைப்பு இரண்டையுமே இங்கே தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய செயல்களில் செய்தால் கண்டிப்பாக இந்த பலன் முழுமையாக உங்களுக்கு நடக்கும் 100%. மேலும் இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது புதன் பகவான் ராசிநாதன், உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான். ஸோ இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட உளுந்து வடை, அதாவது ராகுக்கு உளிய நவதானியம்னா அது உளுந்து, அதில் செய்யப்பட்ட உளுந்த வடையை ஆஞ்சநேயருக்கு வடமாலையாக சாற்றி வணங்கிவிட்டு வர நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த ஒரு வழிபாடை பண்ணிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.